பேட்டரிய பத்தி எப்பவாவது யோசிச்சிருக்கிறீங்களா? அத எப்பவும் சார்ஜ்ல போட்டு வைக்கிறது நல்லதா கெட்டதா? இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நமக்கு ஒரு கட்டுரை கிடைச்சிருக்கு. லேப்டாப் பேட்டரி ஆயில் பராமரிப்பு பயன்பாடுன்னு. அதை வச்சு தான் அந்த அலசல். வாங்க உங்க லேப்டாப் பேட்டரியை எப்படி சிறப்பா பார்த்துக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு அடிப்படை விஷயம். இப்ப வர லேப்டாப்ஸ்ல பெரும்பாலும் லித்தியம் அயான், அதாவது LiON பேட்டரி இல்லனா லித்தியம் பாலிமர் LiPo பேட்டரி தான் இருக்கு. ஆமா, கரெக்ட். இதோட ஆயுள் குறையறதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு சார்ஜ் சுழற்சிகள், அதாவது ஒவ்வொரு தடவை முழுசா சார்ஜ் ஏறி இறங்குறது. அப்புறம் அதிக வெப்பம், இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இன்னொன்னு, பேட்டரிய ரொம்ப நேரம் 100% சார்ஜ்லயே வைக்கிறது. இது பேட்டரிக்கு ஒரு மாதிரி தொடர்ச்சியா ஒரு அழுத்தம் கொடுக்குதாம். மின்னழுத்த அழுத்தம்னு சொல்றாங்க. ஆமா, வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ். ஆனா பழைய நிக்கல் பேட்டரி மாதிரி இதுல மெமரி எஃபெக்ட் இல்ல. அதனால அப்பப்போ பாதி சார்ஜ் பண்றதால பிரச்சனை இல்லையாம. ஆமா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த காலத்து பேட்டரி மாதிரி இல்ல இது. ஆனா ஒரு பெரிய தப்பான கருத்து இருக்கு பாருங்க. ராத்திரி முழுக்க சார்ஜ் போட்டா ஓவர் சார்ஜ் ஆயிடும், பேட்டரி போயிடும்னு. ஆமாமா, நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. இப்போ வர்ற லேப்டாப்ல ஸ்மார்ட் சார்ஜிங் சிஸ்டம் இருக்கு. 100% ரீச் ஆனதும் அது தானா சார்ஜ் பண்றதை நிறுத்திடும். ஓ, அப்படியா? ஆமா, லேப்டாப் நேரடியா அடாப்டர் பவர்ல ஓட ஆரம்பிச்சிடும். பேட்டரிக்கு பவர் போகாது. ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு. 24/7, அதாவது எப்பவுமே லேப்டாப் 100% சார்ஜ்லயே பிளகின் ஆகி இருந்தா அந்த நிலையான உயர் மின்னழுத்தம் இருக்குல்ல, அது நீண்ட காலத்துல பேட்டரிக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ்க்கு ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுக்கும். இது அதோட ஆயுள கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். ஓஹோ, அப்போ ஓவர் சார்ஜ் பிரச்சனை இல்ல. ஆனா தொடர்ந்து 100%ல வைக்கிறது அது ஒரு சின்ன பிரச்சனை நீண்ட காலத்துல. ஆமா, ஆனா அதை விட பெரிய பிரச்சனை வேற இருக்கு. என்னது இது? வெப்பம், ஹீட். அதுதான் பேட்டரியோட முதல் எதிரி. சரி சரி. குறிப்பா நீங்க கேமிங் விளையாடும் போதோ இல்ல வீடியோ எடிட்டிங் மாதிரி ஹெவி டாஸ்க் பண்ணும்போதோ லேப்டாப் நல்ல சூடாகும். ஆமா, ஆகும். அந்த அதிக வெப்பம் பேட்டரிக்குள்ள நடக்கிற ரசாயன மாற்றங்களை வேகப்படுத்திடும். இதனால பேட்டரியோட மொத்த திறன், அதாவது கெப்பாசிட்டி சீக்கிரமா குறைய ஆரம்பிச்சிடும். ஓ, அதோட சரியா காத்தோட்டம் இல்லாத இடத்துல, உதாரணமா பெட் மேல இல்ல மடியில ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணா நிலைமை இன்னும் மோசம். ஆமா, வென்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும்ல. கரெக்ட். அப்ப இன்னும் சூடாகும். சில சமயம் பேட்டரி பெர்சன்டேஜ் தப்பா காட்டும் பாருங்க. அதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கலாம். அதை சரி பண்ண ஒரு தடவை முழுசா டிஸ்சார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணா சரியாகும். கேலிப்ரேஷன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. புரியுது. அப்போ இந்த வெப்பம், அப்புறம் இந்த தொடர்ச்சியான 100% சார்ஜ் அழுத்தம், இது ரெண்டும் தான் முக்கியமா கவனிக்கணும். சரி, இதை சரி பண்ண நம்ம பேட்டரியை பாதுகாக்க நடைமுறையில என்ன பண்ணலாம்? சில நல்ல வழிகள் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல உங்க லேப்டாப் பிராண்ட்ல பாருங்க. டெல், HP, லெனோவோ, அசூஸ், இது மாதிரி பல பிராண்ட்ல பேட்டரி ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இல்லனா சார்ஜ் லிமிட் அப்படின்னு ஒரு செட்டிங் இருக்கும். ஆமா, இருக்கு, பாத்திருக்கேன். அதை எனேபிள் பண்ணா அது சார்ஜ் ஆகுறத ஒரு குறிப்பிட்ட அளவுல, உதாரணமா 80% இல்ல 85%ல நிறுத்திடும். நீங்க பெரும்பாலும் லேப்டாப்பை சார்ஜ்லயே வச்சிருக்கீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஓகே, இது நல்ல டிப். அடுத்து வெப்பத்தை குறைக்கணும். லேப்டாப்போட வென்ஸ், அதாவது காத்து போற வழிய எதையும் வச்சு மறைக்காதீங்க. தேவைப்பட்டா ஒரு கூலிங் பேட் யூஸ் பண்ணலாம். சரி. அப்புறம் முடிஞ்சா அடிக்கடி 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணாம ஒரு 40%ல இருந்து 80%க்குள்ள மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணலாம். இது பேட்டரிக்கு நல்லதுன்னு பொதுவா சொல்றாங்க. 40 to 80%? இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. ஆமா, கொஞ்சம் கவனிச்சு பண்ணணும். ஆனா அது அந்த மின்னழுத்த அழுத்தத்தை குறைக்கும். பின்ன நம்ம ஊர்ல கரண்ட் ஏறி இறங்கும் இல்லையா? ஆமா, பவர் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தி. அது லேப்டாப்பை பாதிக்காம இருக்க ஒரு நல்ல சர்ச் ப்ரொடெக்டர் இல்லைனா ஒரு UPS யூஸ் பண்றது நல்லது. பேட்டரிக்கும் நல்லது, லேப்டாப்க்கும் நல்லது. இதுவும் முக்கியம்தான். கடைசியா ஒரு சின்ன டிப். லேப்டாப்பை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வைக்க போறீங்கன்னா முழுசா சார்ஜ் பண்ணாதீங்க, முழுசா டிஸ்சார்ஜ் பண்ணவும் வேணாம். ஒரு 50% சார்ஜ்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுதான் பேட்டரிக்கு நல்லது. அப்படியா? நான் கூட ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு வைக்கணும்னு நினைச்சேன். 50% தான் பெஸ்டா? ஆமா, ரொம்ப ஆழ சேமிப்புக்கு 50% தான் பரிந்துரைக்கப்படுது. ஏன்னா அது பேட்டரிய ரொம்ப உயர்வான இல்ல ரொம்ப குறைவான மின்னழுத்த நிலையில இருந்து பாதுகாக்குது. பாருங்க, இந்த டிப்ஸ் எல்லாமே அந்த ரெண்டு முக்கிய எதிரிங்க இருக்காங்கல்ல, வெப்பம் அப்புறம் அந்த மின் அழுத்தம், அதை சமாளிக்க தான் உதவுது.
உங்க வசதிக்கும் பேட்டரியோட ஆரோக்கியத்துக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இங்க முக்கியம். சரி, அப்போ இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? நம்மளோட பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி இதை மாத்திக்கலாம் இல்லையா? நிச்சயமா. இப்போ சாதாரணமா இன்டர்நெட் பார்க்கறது, ஆபீஸ் வேலை செய்றவங்க, அவங்க பெருசா கவலைப்பட வேணாம், தேவைப்படும் போது சார்ஜ் போடலாம், 100% ஆனதும் எடுத்துடலாம். கரெக்டா? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். ஆனா கேமர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ் மாதிரி அதிகமா பவர் யூஸ் பண்றவங்க, அவங்க சார்ஜ்ல வச்சே யூஸ் பண்றது நல்லது. ஆனா வெப்பத்தை குறைக்க கவனம் செலுத்தணும். கூலிங் பேட் அப்புறம் அந்த சார்ஜ் லிமிட் ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணும். ஓகே. அப்போ லேப்டாப்ப பெரும்பாலும் ஒரே இடத்துல வச்சு டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்றவங்க, அவங்களுக்கு அந்த 80% சார்ஜ் லிமிட் செட்டிங் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அவங்க லேப்டாப் எப்பவும் சார்ஜ்ல தான் இருக்கும். அந்த செட்டிங் பேட்டரி ஆயில நல்லாவே காப்பாத்தும். அப்போ சுருக்கமா சொன்னா நவீன லேப்டாப்ப எப்பவும் சார்ஜ்ல வைக்கிறது பெரிய தப்பில்ல. ஆமா, அப்படி சொல்லலாம். உடனடி ஆபத்து பெருசா இல்ல. ஆனா அதை எப்படி கையாள்றோம், குறிப்பா வெப்பம், அப்புறம் ரொம்ப நேரம் 100%ல வைக்கிறது, இதெல்லாம் கவனமா இருந்தா பேட்டரி ஆயில நீட்டிக்க முடியும். சரியா சொன்னீங்க. அதுதான் விஷயம். இப்போ நாம பேட்டரி ஆரோக்கியம், அதோட ஆயுள் பத்தி எல்லாம் பேசிட்டோம். கடைசியா நீங்க யோசிக்க ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. நாம இந்த பேட்டரியை அடிக்கடி மாத்துறதாலேயோ இல்ல சீக்கிரமாவே லேப்டாப்பை மாத்துறதாலேயோ நிறைய மின்னணு கழிவுகள், அதாவது வேஸ்ட் உருவாகுது இல்லையா? தூக்கி எறியப்படுற போன், லேப்டாப், பேட்டரின்னு. ஆமா, அது பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை. நம்ம பேட்டரியை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு அதோட ஆயுள இன்னும் கொஞ்ச காலம் நீட்டிக்க முயற்சி பண்றது, அது எப்படி இந்த வேஸ்ட் பிரச்சனையை குறைக்க உதவும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, நல்ல கேள்வி. பேட்டரிய நல்லா பாத்துக்கிறது நமக்கும் நல்லது, பூமிக்கும் நல்லது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.